Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் 16 வயதுடைய பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் நாள்தோறும் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி வரும் நிலையில் ஸ்டாலின் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரத்தில் காதலிப்பதாக கூறி 14 வயதுடைய சிறுமிக்கு 2 வருடமாக பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் திராவிட மாடல் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு 2 பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் நிலையில் அரசு எப்போது தூக்கத்தில் இருந்து எழும் என மக்கள் கேள்வி. வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண் கை கால்கள் உடைந்த நிலையில் தலையில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது குற்றவாளிகளுக்கு சிறிதும் அச்சமில்லாமல் போனதே இந்த அவலத்திற்கு காரணம் என மக்கள் ஆத்திரம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை, பள்ளி கல்லூரிகளுக்கு பணியிடங்களுக்கு செல்ல முடியவில்லை, தற்போது ரயிலில் கூட பயணிக்க முடியவில்லை என்ற நிலை வந்திருப்பது வெட்கக்கேட்டின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. வேலூரில் கர்ப்பிணி பெண் ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட விவகாரம் குறித்து பாதுகாப்பில்லா தமிழ்நாடு என குறிப்பிட்டு ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாளாளரின் கணவர் போக்சோவில் சிக்கினார். நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தனியார் பள்ளியை அடித்து நொறுக்கி ஆவேசம். கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பெரும் கலவரத்தில் இருந்து ஸ்டாலின் அரசும் அதன் உளவுத்துறையும் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டது? கள்ளக்குறிச்சி பள்ளியைப் போலவே திருச்சியிலும் தனியார் பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறது ஸ்டாலின் அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. குற்ற செயல்கள் நடந்து வரும் இவ்வேளையில் விளம்பர போட்டோ ஷூட்டிங் சுற்றுலாவில் ஸ்டாலின் இருப்பது ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல உள்ளது எனவும் விமர்சனம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் அச்சம். தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் வீட்டிற்குள் புகுந்து 19 வயது மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் வீட்டிற்குள் புகுந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பதாக பெண்கள் வேதனை. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மறுத்த பெற்றோர்கள். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அஞ்சும் அவலம். தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். நீதிமன்றத்தில் தினந்தோறும் குட்டு வாங்கி வரும் நிலையில் இதுதான் திராவிட மாடல் அரசா என மக்கள் கடும் கேள்வி. தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் செயல்படவில்லை என்றும் தற்போது ஆணையத்தில் ஒரு உறுப்பினர் கூட இல்லை என்று அதிர்ச்சி தகவல். குழந்தை உரிமை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு சமூக நலத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தை அடுத்து மேலும் ஒரு மாணவி புகார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் இன்னும் எவ்வளவு மாணவிகள் சிக்கியுள்ளார்களோ என மக்கள் அச்சம்.
தருமபுரி அருகே +2 மாணவியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ராணுவ வீரர் சிக்கினார். திமுக ஆட்சியில் ராணுவ வீரர்களே கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் பல்வேறு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். திருவாரூர் அருகே மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 429 கிலோ குட்கா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறல். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 38 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் காய்கறிகள் போல் தினந்தோறும் போதைப் பொருள் விற்கப்பட்டு வரும் அவலம். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஜாமீனில் வெளியே வந்தவர் முன்பகை காரணமாக வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயலில் முன்விரோதம் காரணமாக அதிமுக வட்ட செயலாளர் உள்ளிட்ட 3 கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய 3 பிடிபட்டனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் அல்வா சாப்பிட்டுக் கொண்டு இருப்பதால் விடியா திமுக ஆட்சியில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டு இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வடமாநில இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் குத்திக் கொலை. உணவு சமைப்பதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு, கொலையில் முடிந்த பரிதாபம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 55 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் முழுவதும் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இளைஞர் ஓட விரட்டி 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் விளம்பர மோகத்தில் மூழ்கி இருப்பதாக மக்கள் வேதனை. கடலூரில் தந்தையை செங்கல்லால் தாக்கி கொலை செய்த மகன். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அண்ணன் மனைவியை வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்த கொடூரம். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 கொலைகள் அரங்கேற்றம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் கொலை நகரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கட்சி வீணாகி போகிறது, யாருக்கும் மரியாதை இல்லை என கட்சி நிர்வாகியிடம் திமுக தொண்டர் மனக்குமுறல். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அவைத் தலைவரிடம் திமுக தொண்டர் ஒருவர் செல்போனில் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. நாசமா போறதா நாங்களாம் கட்சியில் வேலை செஞ்சு என்னன்னா மதியம் பெரிய கோடீஸ்வரன் மகட சூட்டிங்களா என்னன்னா கதியாகிறது நாங்களாம் திமுகல. ஆனா 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 நாங்க சோறு சாப்பிட்றோம்னா இது கலைஞர் போட்டு பிச்சைனா இவங்க வந்து நாசனம் பண்ணிட்டாங்களேண்ணா. நீங்களாம் உணிந்து போய் செங்குட்டில காலி பண்ணி ஏன்னா இப்படி பண்றீங்க? ஆனா 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 மனசு கட்சி வீணா போகுதுண்ணா. அடுத்த முறை எல்லாரும் ஜெயிக்கணும்ண்ணா. ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கணும், தலைவர் ஜெயிக்கணும், எல்லாமே வேதனை போகுதுண்ணா. ஒரு கட்சிக்கார கும்பிட்றாண்ணா. தயவுசெய்து வேணாண்ணா, ஒரு காலை பிடிச்சி கேட்கறேண்ணா. தயவுசெய்து மான மரியாதை போச்சுண்ணா. யாருக்கும் மரியாதை இல்லைண்ணா.
அதிருப்தி தொண்டர்களை வைத்துக்கொண்டு வரும் தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்வோம் என திமுக பகல் கனவு காண்பதாக மக்கள் விமர்சனம். மோசமான நிர்வாகத்தால் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் திமுகவில் தொண்டர்களும் அதிருப்தியில் உள்ளதால் 20 தொகுதிகளை தாண்டுவதே சிரமம் என்று காட்டம். தஞ்சாவூர் வண்டிக்கார தெருவில் உள்ள உணவகத்தில் கொத்து பரோட்டா இல்லை என கூறியதால் மதுபோதையில் உணவகத்தை சூறையாடிய இளைஞர்கள். பதைவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் மது என்ற அரக்கன் இன்னும் எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கையை இப்படி சீரழிக்குமோ என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெப்பத் திருவிழாவில் தெய்வானையுடன் எழுந்தருளிய முருகன். மின்னொளியில் ஜொலித்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளில் விமர்சையாக நடைபெற்ற சிறப்பு பூஜைகள். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கை ஸ்ரீ உய்யவந்த அம்மன் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. 2008 பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி வழிபாடு. MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. நீட் இளநிலை தேர்வுக்கு மார்ச் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் அடூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார மையத்தில் முகத்தில் காயத்துடன் சென்ற சிறுவனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பதில் காயத்தின் மீது ஃபெவிக்விக் பசை தடவிய செவிலியர். தையல் போட்டால் முகத்தில் தழும்பு ஏற்படும் என்றும் அதனால்தான் பசையை தடவினேன் என்று செவிலியர் விளக்கமளித்த நிலையில் பெற்றோர் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள மகா கும்பமேளாவில் மீண்டும் ஏற்பட்ட தீ விபத்தில் கூடாரங்கள் எரிந்து சேதம். தொடர் தீ விபத்துக்கள் அரங்கேறி வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பில் மாநில பாஜக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் இருந்து மேலும் 487 இந்தியர்களை நாடு கடத்த அமெரிக்க அரசு திட்டம். அமெரிக்காவில் படித்துக் கொள்ளலாம் என்று சென்றவர்களை கூட கௌரவமாக விமானம் மூலம் அழைத்து வர முடியாமல் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு.